சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரத்னம் ஹரி இயக்கத்தில் திரைக்கு வந்திருக்கக்கூடிய படத்தினுடைய கதாநாயகன் விஷால். இந்த காம்பினேஷன், அதாவது ஹரி இயக்கி விஷால் கதாநாயகனாக நடித்து தாமிரபரணி பூஜை அப்படின்னு சொல்லி 2 திரைப்படங்கள் பல வருடங்களுக்கு முன்பு திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்றன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஷால் கதாநாயகன் நடிக்க ஹரி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். ஹரி படம் அப்படின்னாலே எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஃபைட்டு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், படம் ஃபுல்லாகவே சேசிங் இருக்கும், சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும். டாடா சுமோ இந்த மாதிரி கார்களில் வந்து அப்படியே கூட்டமாக அருவா, வெட்டுக்கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ஆட்கள் வந்து வன்முறை எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இறங்குவார்கள், சண்டை போடுவார்கள், ஆவேசமாக சத்தம் போடுவார்கள், கூச்சல் போடுவார்கள், வெட்டுவார்கள், சாய்ப்பார்கள், கொலை செய்வார்கள், இரத்தத்தை சுவைப்பார்கள். இது எல்லாமே இருக்கக்கூடியதான் ஹரியினுடைய படம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அவருடைய எல்லா படங்கள்லையும் எப்படி இருக்குமோ அதேமாதிரி இந்த படத்துலையும் படம் முழுக்க, படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரை எத்தனை பேரை கொன்னாங்க, எத்தனை பேரை வெட்டுனாங்க, எத்தனை பேரை குத்துனாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேருடைய தலை துண்டிக்கப்பட்டது அப்படின்ற பேட்டர்னில் படம் ஃபுல்லாகவே அதை நம்ம எண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான், சேசிங் தான். இந்த பேட்டர்னில் ஒரு ஃபில்மு. ஆக்சுவலாக ஹரி அப்படின்போது அவருடைய ட்ரேட்மார்க் அப்படின்போது இதுதான் அவருடைய ட்ரேட்மார்க்ன்றதுனால படம் பார்க்க போகும்போது எல்லாருக்குமே ஹரி பிராண்ட் மூவி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா அப்படின்ற ஒரு கேப்சூலில் வந்து மாத்திரையில் உள்ள வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றாங்கள்ல, அந்த பேட்டர்னில் அவருடைய அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான அம்சங்கள் என்னென்ன சேர்க்கணுமோ அதை வந்து அப்படியே எல்லா படங்களையும் எப்படி முன்னாடி அவர் இயக்கிய திரைப்படங்கள்ல எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காரோ அதே மாதிரி இதுலேயும் அந்த வர்த்தக ரீதியான அம்சங்கள் அனைத்தும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு இந்த படத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் வந்து ஆக்சுவலாக ரத்னம் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஷால் வேலூரில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு உதவியாளர்னு கூட வச்சுங்களேன், உதவியாளர், அவர் மாமான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு உரிமை உள்ள ஒரு கதாபாத்திரம் விஷாலுக்கு. அந்த பன்னீர்செல்வம் கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறது சமுத்திரக்கனி வந்து ஒரு எம்எல்ஏவாக வராரு. வேட்டி சட்டையை போட்டு வழக்கமாக அரசியல்வாதிகள் வருவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். செல்வாக்கு உள்ள ஒரு மனிதர், எதையும் செய்வதற்கு தயங்காத ஒரு மனிதர், அதே நேரத்தில் வன்முறை எண்ணங்கள் கொண்ட மனிதராக இருந்தால் கூட மக்களுக்கு நல்ல விஷயங்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவர்கிட்ட வந்து உதவியாளராக, அவருக்கு பக்கபலமாக, வலதுகரமாக இருக்கக்கூடிய ரத்னம் கதாபாத்திரத்தில் வர்றது தான் விஷால். அவர் ஒன்று சொன்னார்னா உடனே அந்த காரியத்தை விஷால் செய்வார். அவனை வெட்டு அப்படின்னா வெட்டுவார், குத்து அப்படின்னா குத்துவார், அவனை விரட்டு அப்படின்னா விரட்டுவார், அவனை காலி பண்ணு அப்படின்னா காலி பண்ணுவார். அப்படி ஒரு கதாபாத்திரத்தில், ரத்னம் கதாபாத்திரத்தில் விஷால் நடிச்சிருக்காரு படம் ஃபுல்லாகவே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து எதேச்சையாக வந்து அவர் வந்து பிரியா பவானி சங்கர், அது மல்லிகா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த பொண்ணை வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இப்போது நர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து எதேச்சா ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. ரத்னம் கதாபாத்திரத்தோட விஷால் பார்த்துறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு ஒரு ஆச்சரியத்திற்கு காரணம் என்னென்னா, இவர் சின்ன பையனாக இருக்கும்போது இவர் அனாதையாக்கப்பட்டவர். இவங்க அம்மா இறந்துருச்சு. அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ ஒன்று தான் இருக்குது. அந்த அம்மா வந்து விஷால் வந்து ஒரு சின்ன பையனாக ரத்னத்தை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன பையனா அந்த குழந்தையா அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில். அப்படியே ஒரு பழைய ஃபோட்டோ, மங்கி போன ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷாலுடைய தாய், அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, விஷாலுடைய லோகநாயகி, அவங்க இல்லை, அவங்க இறந்துட்டாங்க எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி. அந்த தாய் அம்மாவுடைய முகமும் இப்போ இருக்கக்கூடிய மல்லிகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரியாணி பவானி சங்கர் முகமும் ஒரே மாதிரி இருக்குது, சேம். அப்போ இந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்த உடனே புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தன் தாயினுடைய ஞாபகம் வருது. நம்ம அம்மா முகத்தையே இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்போது அந்த பொண்ணு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குது.
அந்த பொண்ணை ஒரு ஆபத்தை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து மிகப்பெரிய ரவுடி கூட்டமே அந்த பொண்ணை கொலை செய்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த வன்முறை கும்பலால் அவளுக்கு ஆபத்து உண்டாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அவளை எப்படியாவது காப்பாற்றணுன்ற முடிவுக்கு வந்து அவளை காப்பாற்றுவதே தன்னுடைய வேலை, முழு நேர வேலை அப்படின்ற பேட்டர்னில் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் அந்த எல்லைன்னு இருக்குல்ல, அந்த எல்லையில் தமிழகத்தினுடைய எல்லை, அதுக்கடுத்து கொஞ்சம் தாண்டியாச்சுன்னா ஆந்திரா. அப்படிப்பட்ட இடத்துல தான் பிரியா பவானி சங்கருடைய வீடு. அதுக்கு அப்பா வந்து ஜெயபிரகாஷ், தாத்தா விஜயகுமார், அம்மா வந்து துளசி. இப்படி வாழக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு சொந்தமான லேண்ட் வந்து ஆந்திராவில் இருக்குது. இந்த தமிழ்நாடு ஆந்திரா அந்த காலத்தில் பிரித்தாங்கள்ல, பிரிக்கும்போது அவங்க இங்கே இவங்க இருக்கக்கூடிய வீடு இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அவங்க நிலம் இருக்கக்கூடிய பகுதி இன்னும் ஆந்திராவில் இருக்குது. அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு சொந்தமான இவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்ன்ற முன்னோர்களுடைய இடம் அது. ஆக்சுவலாக இது வந்து 6வது தலைமுறை. அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து அந்த இடத்த ஒரு கும்பல், ஒரு வன்முறை கும்பல் வந்து ஆக்கிரமித்து அதில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டி அப்படின்ற ஒரு அடாவடித்தனங்களை பண்ணி காவல்துறை, அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கொட்டமடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்படியே அந்த முரளி சர்மா அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, அவர் தான் அது அண்ணன் தம்பி 3 பேர், ஹரிஷ் பராடி, இன்னும் ஒரு மனிதர், இவங்க 3 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னா இந்த 3 பேரும் அங்கே இருந்துக்கிட்டு அவங்க எப்படி அட்டகாசம் பண்ணுகிறார்கள், இந்த இடத்த ஆக்கிரமித்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வன்முறை செயல்களையும் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ அந்த ஆக்கிரமிச்சு அப்படின்போது இவங்க வழக்கு தொடுத்து அப்படி இப்படின்ற அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, இது ஒரு நடுத்தர குடும்பம். அப்போ இந்த இதில் வந்து ஆக்சுவலாக கையெழுத்து போட்டு இப்போ இந்த தலைமுறையில் பிரியா பவானி சங்கர் தான் கையெழுத்து போட்டால் தான் கையெழுத்து போடணும். அவள் கையெழுத்து போட்டாச்சுன்னா அந்த இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமாயிடும். இந்த பிரியா பவானி சங்கர் அந்த குடும்பத்துக்கு சொந்தமாயிடும். அப்போ அவள் கையெழுத்து போடக்கூடாது, அப்போ உயிரோடு இருக்கக்கூடாது. அவளை சாவடிச்சாச்சு அப்படின்னா இந்த தலைமுறையே காலியாயிடும். அந்த பேட்டர்னில் காலியாகிடுச்சுன்னா இப்போ யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வச்சு அந்த வழக்கமாக எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அதிகாரிகளை எல்லாம் கைக்குள்ளே போட்டு, அரசாங்கத்தை கைக்குள்ளே போட்டு, அமைச்சர்களை கைக்குள்ளே போட்டு, காவல்துறை கைக்குள்ளே போட்டு அந்த இடத்தைய ஆட்டையை போட்டுடலாம். அப்போ இந்த பொண்ணை தீர்த்துக்கிட்டணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணு எங்கெங்கே போகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை போட்டு தள்ளணுன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ரத்னம் கதாபாத்திரத்துக்கு வரக்கூடிய விஷால் வந்து அந்த பொண்ணுக்கு முழு நேர பாதுகாப்பு கொடுக்கறதுன்ற முறையில் அவங்க வீட்டு பக்கத்திலே இவங்க டேரா போட்டுறாங்க, விஷாலும் அவருடைய நண்பர்களும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் எப்படி உயிரை துச்சமென மதித்து எப்படி காப்பாற்றுகிறார் விஷால் அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு ஆன பிறகு பிரியா பவானி சங்கருக்கு வந்து ஒரு திருமண ஏற்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, வேற ஒரு இளைஞனுடன் அப்படி வரும்போது ஆக்சுவலாக அந்த மணமகனை ஏற்றுக்கிறதுக்கு அந்த மல்லிகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரியா பவானி சங்கர் மறுத்துக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் திருமணம் செய்வதாக இருந்தால் ரத்னத்தை தான் திருமணம் செய்வேன். ஏன்னா தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தான் காயம்பட்டு, தான் வெட்டுப்பட்டு, தான் தாக்கப்பட்டு, தன் உயிருக்கே கெடுதல் உண்டாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டாகி இப்படியெல்லாம் ஆன பிறகு அதுக்கு பிறகும் என்னை காப்பாற்றுவதற்காக தன்னையே பணயம் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரத்னம் தான் எனக்கு பொருத்தமான கணவன் அப்படின்ற மாதிரி பிரியா பவானி சங்கர் சொல்லிடுறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி அப்படின்ற ஒன்று. ஏன்னு சொல்லப்போனால் விஷாலுக்கே அதிர்ச்சி. ஏன்னா விஷால் இதுவரை மனசுக்குள்ள அப்படி நினைக்கல. அந்த பொண்ணை விரும்பியோ காதலிச்சோ அதை மனைவி அடையணும்னு நினச்சோ அப்படி இப்படின்றதெல்லாம் இல்லை. அப்போ தான் விஷால் வந்து உண்மையான காரணத்தை சொல்கிறார். அதை பல நேரங்கள் சொல்கிறார், என்னை வந்து இப்படி காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது இப்படி இந்த அளவுக்கு உன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் நீ வந்து எனக்காக கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வரும்போதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்போ இப்படிப்பட்ட நிலைமை வந்த உடனே சொல்லித்தான் ஆகணும்னு வரும்போது அவர் உண்மையை சொல்லிடுவார். அதாவது உன்னை வந்து நான் காப்பாற்றணுன்றதுக்கு ட்ரை பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இப்போ பாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை காமிப்பார். இதை பார், எங்கள் அம்மாவும் நீயும் ஒரே சாயல், புரியுதா, இதுக்காகத்தான். அதனால் உன்னை எப்போது என்னன்னு சொல்ல போனால் உன் பேர் என்னன்னு சொல்லி அது பிறகு அங்கே மேலே போமா, பத்திரமா போமா,
பத்திரமா இருக்கணுமா, வெளியே போகக்கூடாதுமா, அங்கேயே இருந்துக்கம்மா, அப்படி இப்படி தான் சொல்லிட்டு வருவார். அவர் பேர் இந்த ரொம்ப வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு தான் உன் பேர் என்னன்னு கேட்பார். படத்தில் ஒரு நாள் அருமையான சீன். அது பிறகு தான் அவள் மல்லிகான்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லுவாள். அதுக்கு பிறகு அவர் சொல்லாத உலகத்தில் வந்து இதே மாதிரி ஒரே சாயலில் வந்து 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் அம்மா வந்து என் முக சாயலில், அதுவும் பிரியா பவானி சங்கர் ஃபோட்டோ தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற பேட்டர்னில் இருக்கும். ஏன்னா நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு இனிமேல் என்ன ஆகும், இவர் அம்மா சாயலில் இருக்கிறதாக இந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து அம்மா மேலே இருக்கக்கூடிய பிரியம், பாசம், சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்து இவரை விரும்புது, திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்குது. ஆனால் இவர் அம்மாவனுடைய உருவ சாயல்ன்றக்காக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பே பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் நீ அடுத்து எப்படி இந்த கதையை கொண்டு போவாங்க அப்படின்ற பட்டம்லாம் நமக்கே படம் பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறி அப்படின்றது இயல்பாகவே எழுவும் இல்லையா. அதுக்கு பிறகு என்ன, அது பிறகு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த அயோக்கியர்களை எல்லாம் தீர்த்து கட்டிடுறாரு. அவர் உயிரை காப்பாற்றிடுறாரு. அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஆக்கிடுறாங்க. அந்த இவங்களுக்கு சொந்தமான அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து இனிமேல் இவங்க வச்சுக்கிட்டு அப்படின்றது அதை வந்து கிட்டத்தட்ட படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து ஆக்சுவலாக கௌதம் மேனன் வர்றாரு. ஆக்சுவலாக கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு முக்கியமான இடத்துல கிளைமேக்ஸ் லீடுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துல அவர் வர்றாரு. அவர் வரும்போது அவர் உயர் அதிகாரி அவர்கிட்ட வந்து இப்படி சொல்லி, இதை மாதிரி இந்த லேண்டே எங்களுக்கு வேண்டாம், இந்த லேண்டை நாங்கள் கொடுத்துட்றோம், இதை வந்து அரசாங்கமே இந்த இடத்த எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தினுடைய கல்லூரியாக இதை நடத்தட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை ரத்னம் தான் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகா கதாபாத்திரத்துக்கு வரக்கூடிய பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க. ரத்னம் சொல்லித்தான் அந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த முழு குடும்பமும் அதை வந்து அந்த இடத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து விடுவாங்க. அரசாங்கம் வந்து ஒரு கல்லூரி கட்டி அரசு கல்லூரியாக அது நடக்கட்டும், தனிப்பட்ட நபர்கள் ஆட்டையை போட்டுருக்குல்ல அந்த முயற்சியை தோல்வியடைய வைத்து விடுகிறார்கள். அப்படி அந்த பேட்டர்னில் படத்தினுடைய ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது நான் கூட படத்தில் ஃபினிஷிங் வரும். ஏன்னா உருவ சாயல்ன்றது ஒன்று இருக்கட்டும். அவள் தான் சொல்கிறார், ஒரு உருவம் மாதிரி 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அப்படின்னு கூட அந்த பொண்ணு மல்லிகா கதாபாத்திரத்தில் சொல்ல வச்சுருக்காங்க. அப்படி வச்சு வரும்போது அந்த உருவ சாயல்ன்றது குவைட் காமன் தானே அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் இவங்க 2 பேரும் இணைஞ்சி அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நான் நினச்சேன். ஆக்சுவலாக ஒரு புதுமைன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஹரி வந்து அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணலை. ஹரி எப்படி பண்ணிட்டாருன்னா, எல்லாம் முடிஞ்சு ஒரு குட் ஃபினிஷிங் ஆன பிறகு நீ நல்ல ஒரு மணமகனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழணும், அதுதான் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பம் அப்படின்னு. அதை இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணின்ற மாதிரி இல்லை. அப்படி அந்த பட்டம் ஒரு குட் ஃபினிஷிங். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மாறுபட்ட கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். உன்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒரு நல்ல மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழணும். ஒரு ரிக்வெஸ்ட்மா, நீ அதை செய்வியான்னு. என்ன அப்படின்னா, உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என் பேரை வைப்பையான்னு, என் பேரை வை, ரத்னன்ற என் பேரை வைப்பையா அப்படி இந்த பேட்டர்னில் வச்சுட்டாங்க படத்தினுடைய ஃபினிஷிங்கில். அப்படி வச்சு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. டோட்டலாக ஹரி இயக்கத்தில் உருவாகக்கூடிய படம் அப்படின்போதே அந்த வர்த்தக ரீதியான அம்சங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அது படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நல்லாவே இடம்பெற செய்திருக்கிறார் ஹரி அப்படின்றது தான் உண்மை. ஆக்ஷன் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறதுன்றது கூட ஈஸியான மேட்டர் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக இது ஒரு மசாலா படம் அப்படிலாம் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் உண்மையாக கஷ்டங்க. ஆக்சுவலாக நான் படம் பார்க்கும்போது இந்த ஹரி மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையே, பொதுவாக அவருடைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை மாதிரி வரும். இந்த ஆக்ஷன் ஃபிலிம் தான் நான் ரொம்ப கவித்துவத்தன்மை உள்ள படங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருந்தும் கூட இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் இருப்பாங்க, அதை பண்ணுறது இந்த டைரக்டர்கள் வந்து இது எப்படி இவ்வளவு கூட்டம், படம் ஃபுல்லாகவே கூட்டம், இவ்வளவு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி, ஏன்னா நீங்கள் ஒரு சாஃப்டான லவ் சப்ஜெக்ட் இவ்வளவு கதாபாத்திரங்களே இவ்வளோ கூட்டம்லாம் வராது. இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் அப்படியே ஏகப்பட்ட கூட்டம். இந்த இவ்வளவு ஆளுகளை அடியாளுகள்னு பார்த்தாலே அதுவே 100 பேர் வருவான். இவ்வளவு ஆளுகளை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்றது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் படங்கள். அந்த அளவில் ஹரிக்கு வந்து இது பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் பண்ணி 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 அத்துப்படின்றாங்கள்ல, அவர் அதுபடி ஆகிப்போச்சு போகுது. ரொம்ப சர்வசாதாரணமாக பூந்து விளையாடுறதுன்ற பேட்டர்னில் அவர் ஆகிட்டார் போல இருக்குது. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்குரிய அத்தனை அம்சங்களையும் வைத்து அவர் வந்து அந்த காட்சிகளை ஃபுல்லாகவே நல்ல திறமையாகவே இயக்கியிருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனா, ஹீரோ அப்படின்ற மாதிரி விஷால் வந்து படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கலாம். இருந்தால் கூட படத்தில் வந்து சில நேரத்தில் அரசியல் கட்சியினுடைய படத்தில் அரசியல் கட்சியினுடைய இந்த வெற்றி பெற்றது காரணமே அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தான்.
அதுதான் ஹீரோ அப்படின்ற மாதிரி போய் சொல்லுவாங்களே, அதுமாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோன்னு சொல்லி சொல்வதாக இருந்தால் விஷால் படத்தினுடைய கதாநாயகன், இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு கூட வச்சுக்கலேன். அப்படி வர்றதுன்னா இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் தான். ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் அவங்க தான். ஆக்சுவலாக ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இதில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அனைவரும் ஒவ்வொரு ஃபைட்டையும் ஒரு ஆள் கொடுத்துட்டார் போருக்கு ஸ்டண்ட் மாஸ்டர். ஒரு படம்ல பொதுவாக படத்தில் ஒரே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பாங்க, எல்லா காட்சியும் அவங்க தான் வைப்பாங்க சண்டை காட்சியில். இதில் வந்து 4 மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹைன், இன்னொரு ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன், இன்னொரு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பராயன், இன்னொரு ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி. 4 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இதில் வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்கள் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டண்ட்டு மாஸ்டர்களுமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு வெரைட்டி. 4 ஸ்டண்ட்டு மாஸ்டர்களை வைத்து சண்டை காட்சிகளையும் சேசிங் காட்சிகளையும் அமைத்ததால் படம் ஃபுல்லாகவே மூவி வித் ஃபைட்டிங் அண்ட் சேசிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இந்த படத்தில் ஃபைட்டிங் அண்ட் சேசிங் தான் பிக்சர் ஃபுல்லாகவே அப்படியே போயிட்டே இருக்கும். 1/4 மணி நேரம்லாம் போயிட்டுருக்கும் ஃபைட்டும் சேசிங் அப்படி அந்த பேட்டர்னில். அதனால் அந்த படத்தை 2.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், 2.5 hours உட்காந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸினுடைய திறமைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நல்லா 4 அதில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் சேசிங் காட்சிகள் எல்லாத்தையும் அருமையாக இந்த 4 ஸ்டண்ட் மாஸ்டர்களும் அருமையாக செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. பாடல் காட்சிகள் வந்து மிக அருமையாக படமாக்கப்பட்டிருக்கு, மிக இயல்பாக இருக்குது. பாடல் வரிகள் கவித்துவத்தன்மையுடன் இருக்கின்றன. பாடல் வரிகளை எழுதியவர் விவேகா, என்னுடைய நண்பர் விவேகா அருமையாக பாடல்களை எழுதியிருக்கிறார். கவித்துவத்தன்மையுடன் பாடல்களை எழுதியிருக்கிறார், இலக்கிய தரத்துடன் பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் மிக அருமையாக இசையமைத்திருக்கிறார். எல்லா பாடல்களையும் மிகுந்த ஈடுபாட்டுடன் அமைத்திருக்கிறார், மெலடி பாடல்களாக அமைத்திருக்கிறார். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். பின்னணி இசையில் எந்த அளவிற்கு தன்னுடைய ஆழமான முத்திரையை பதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமான முத்திரையை தேவி ஸ்ரீ பிரசாத் பதித்திருக்கிறார். இந்த முழு படத்தையும் சேசிங்கும் சண்டை காட்சிகள் நிறைந்த இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்வது அப்படின்றது வந்து சிரமமான வேலை, கஷ்டமான வேலை, சாகசங்கள் நிறைந்த வேலை. அந்த வேலையை இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் எம் சுகுமார் அருமையாகவே செய்திருக்கிறார். ரெண்டாவது, இந்த மாதிரி படங்களில் எடிட்டிங் பண்ணுறதுன்றதும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதை அருமையாக டிஎஸ் ஜெய் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இப்போ ஆர்டிஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை இந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றி போய் மிக இயல்பாக செயற்கைத்தனமே இல்லாமல் அருமையாக ரத்னம் கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த ரத்னம் கதாபாத்திரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு விஷால் தான் பொருத்தமான கதாநாயகன். பிரியா பவானி சங்கர் அந்த கதாபாத்திரத்திற்கு, மல்லிகா கதாபாத்திரத்துக்கு மிகவும் இயல்பாக அருமையாக சிறிது கூட மிகை நடிப்பு இல்லாமல் அருமையாக அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார். என்ன சொல்லப்போனால் பிரியா பவானி சங்கர் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான கதாநாயகி அப்படின்னு சொல்கிறது தான் அதான் உண்மை. பிறகு வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபு வர்றாரு, படம் ஃபுல்லாகவே வராது. அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே கலகலப்பாக இருக்கும்ல. யோகி பாபு வந்தாலே கலகலப்பாக தான் இருக்கும், அது கலகலப்பாக இருக்குது. பிக்சர் ஃபுல்லாகவே முட்டை ராஜேந்திரன் வராரு, அது படத்தினுடைய பிற்பகுதியில் வராரு, சில காட்சிகள் மட்டும்தான் வந்த அளவில் முட்டை ராஜேந்திரன் வந்து வந்த அளவில் அவர் வந்து ஓகே தான். அப்புறம் அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் வரவங்க வந்து அப்படி முரளி சர்மாலேருந்து ஹரீஷ் பசாரடியிலேருந்து அவங்களே ஹரீஷ் பசாரடியிலேருந்து அவங்களே எப்படி பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும்ல ட்ரெடிஷ்னலாக. அவங்க எல்லாருமே பிறகு வந்து மோகன்ராம், ஒய்ஜி மகேந்திரன் இவங்கெல்லாம் வந்து அந்தந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். அப்படின்னு அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அந்த படத்திற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சமுத்திரக்கனி மிக இயல்பாக படம் முழுக்க வருகிறார். அது டோட்டல் ஃபிலிம் அப்படின்ற ஆங்கிளில் அப்படி பார்க்குறதா இருந்தாங்கன்னா ஒரு ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த, சேசிங் காட்சிகள் நிறைந்த, வேகமாக இருக்கக்கூடிய திரைக்கதையுடன் ஹரி அமைத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதனால் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லுங்களேன். ஒரு 2 மணி நேரம் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லுங்களேன். அந்த வகையில் பார்க்க போனால் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம்.